இங்கே ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கும் போது கால் சொலுக்கி முன்னாடி போயிட்டு இருக்க ஃப்ரெண்டு ஹெல்ப் கேட்குறான். ஆனால் ஒருத்தர் கூட திரும்பி என்னன்னு எட்டி பார்க்கல. ஏன்னா எல்லாரும் ஒரு ஆபத்தான கேம்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னா நிக்காம நடக்கணும். யாராவது நின்னாங்கன்னா 3 டைம் வார்னிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சொட்டு கொண்டு வருவாங்க. இந்த கேம்ல நிறைய பேர் கலந்துருக்காங்க. ஆனா ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும். இந்த கேம்ல வின் பண்றவங்களுக்கு நிறைய பணமும் அவங்களுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கலந்துக்கும் போது இவங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரியல. போக போகதான் அவங்க உயிர் பையன் வருது. படத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் கலந்துக்கிறாங்க. 6 மைல் வரை எந்த பிரச்சனையும் வேகமா நடந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பையன் கால் வலி தாங்க முடியாம கீழே விழுந்துடுறான். அவங்க வார்னிங் கொடுத்து பாக்குறாங்க. அவன் எந்திரிக்கானாலும் அவனையும் கொண்டுடுறாங்க. ஒரு துப்பாக்கி சவுண்ட் கேக்குது. ஆனா யாரும் திரும்பி பார்க்க விரும்பல. ஏன்னா இவங்க நின்னாலும் இவங்களுக்கும் அதே நிலைமை தான். இப்ப இவங்க 60 மைல் கடந்துட்டாங்க. இவங்க உடம்புல சோர்வடைய ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தன் உயிருக்கு பயந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். அவனே சுட்டு கொண்டுடுறாங்க. மழை பெஞ்சாலும் நடந்துட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் ரோட்லயே பாத்ரூம் போறான். அதுக்கு 8 நிமிஷம் எடுத்துக்கிறான். அதுக்கே வார்னிங் பண்ணி தான் அலோவ் பண்றாங்க. இப்படியே 5 நாள் முடிஞ்சிருது. 6 நாள் பாத்தீங்கன்னா 100ல 6 பேர் தான் இருக்காங்க. மத்தவங்க எல்லாரும் இறந்துருவாங்க. இப்ப இவங்க இருக்க சிட்டிக்கே வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மாவை பார்த்து எமோஷனலா பக்கத்துல போலான்னு பாக்குறான். அவன் ஃப்ரெண்ட் வந்து கரெக்டா கூட்டிட்டு போயிடுறான். இவனோட ஃப்ரெண்டால இதுக்கு மேல நடக்க முடியல. ஆனா அவன் கழுத்துல உள்ள செயின் அவன் ஃப்ரெண்டுக்கு அழுத்து கொடுத்துட்டு அவன் இறக்கிறதுக்காக பின்னாடி போயிடுறான். ஆனா இவங்களால எதுவும் பண்ண முடியல. கடைசியா 360 மேல் கிராஸ் பண்ணிடுவாங்க. இப்ப 3 பேர் தான் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும். இதுல இருந்து ஒருத்தனும் நான் விளைவிக்கிறேன், ஏன்னா அவனுக்கு பிளட் வர ஆரம்பிச்சிடும். இப்ப அவங்களுக்கு கன்சர்ன் தான் கேக்குது. அப்பயே அவனுக்கு புரிஞ்சு போச்சு இவனும் இறந்துட்டான்னு. இப்ப ஜாக்கு ஜானன் 2 பேர் மட்டும் தான் நடந்துட்டு இருக்காங்க. இப்ப ஜானும் பின்னாடி போயிடுறான். லாஸ்டா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க ஜாக் தான் வின்னர்னு. இப்ப இவன் இதுல வின் பண்றதுன்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்குது. ஆனா அந்த சந்தோஷத்தை விட இந்த கேம்ல கிடைச்ச வலியும் வேதனை கடைசியா ஒன்னும் மறக்க முடியாது.